சிசிடிவிகளை ஆய்வு செய்ததில் பின்தொடர்ந்து சென்ற சுகுமார், ரவி, யோகேஸ்வரன், மணி ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அருளை கொலை செய்ய திட்டமிட்டதாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிசிடிவிகளை ஆய்வு செய்ததில் பின்தொடர்ந்து சென்ற சுகுமார், ரவி, யோகேஸ்வரன், மணி ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அருளை கொலை செய்ய திட்டமிட்டதாக 4 பேரை கைது செய்திருக்கின்றனர். இதில் சிசிடிவிகளை ஆய்வு செய்ததில் பின்தொடர்ந்து சென்ற சுகுமார், ரவி, யோகேஸ்வரன், மணி ஆகியோரை போலீசார் கைது செய்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்களை பகிரலாம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக கைதான அருள் ஜாமீன் பெற்று அவர் வெளியே இருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அவருக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உடல்நிலை பாதிக்கப்பட்ட காரணத்தினால் மருத்துவ சிகிச்சைக்காக அவர் நீதிமன்றத்தின் மூலமாக போலீஸ் பாதுகாப்பையும் அவர் பெற்றிருக்கிறார். தனது வீட்டில் இருந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வரும் வழியில் அவரை அடையாளம் தெரியாத 4 பேர் பின்தொடர்ந்து வந்ததாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக திருநின்றவூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதன் தொடர்ச்சியாக 4 பேரை போலீசார் விசாரணை நடத்தினார்கள். சுகுமார், ரவி, யோகேஸ்வரன், மணி. விசாரணைக்கு பிறகு 4 பேரையும் கைது செய்து போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்திருக்கிறார்கள். கூட்டு சதி, சட்டவிரோதமாக கூடுதல் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 4 பேரையும் போலீசார் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். அருளை கொலை செய்வதற்காக இவர்கள் திட்டமிட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக 4 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்கவும் திருநின்றவூர் போலீசார் திட்டம் முடிவு செய்திருக்கிறார்கள். மேலும் அருளை பின்தொடர்ந்து வந்தவர்கள் இவர்கள் என்பது ஏற்கனவே தெரிய வந்திருந்தது. அதன் அடிப்படையில் இவருடைய செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.